குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனி வக்ர பயிற்சி பலன்கள். காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு இந்த வக்ர பலன், அந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னெல்லாம் நடக்கும், இனிமேல் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். வர்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வந்து வக்ரம் அடைவார். வர ஜூன் 29 ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 139 நாட்கள் சனி வக்ரம் அடைவார். வக்ர நிலையில் தான் இருப்பார். சனி யாரு? கடகராசிக்கு வந்து யாருன்னு பார்த்தோம்னா, உங்க ராசிக்கு அவர் 7ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியா வருவார். கலத்தர ஸ்தானாதிபதியோ அஷ்டமாதிபதியாவும் சனி வருவார். இப்ப அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்காரு. அஷ்டமஸ்தானத்துல சனி இருந்து பாத்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்துல சனி இருந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை 2023 இருந்தே 2023 இருந்து கடகராசி நேர்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க. 2023 இருந்தே பிரச்சனை தான். பிரச்சனை ஆரம்பிச்சு பல காலமாச்சு, பல மாசம் ஆச்சுன்னு சொல்லிடலாங்க. உங்களுக்கு வேலையில பிரச்சனை, மனசுல நிம்மதி இல்லை, சரியான தூக்கம் இல்லை, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. குடும்பத்துல நிம்மதி கிடையாது, பணப்பற்றாக்குறை அதிகமா இருக்கு, கடன் தொல்லை அதிகமா இருக்கு, அசிங்கமானப்பட்டு இருக்கீங்க, வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு விபத்து, கண்டங்கள், மருத்துவ செலவு, தேவையில்லாத விரயங்கள், இதெல்லாமே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை இல்லாம தேவையில்லாத விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நிறைய பிரச்சனைகளை தான் மாட்டிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க. கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க. 2023 இருந்தே பிரச்சனை தான் உங்களுக்கு. ஆனா இந்த 2024 இந்த சனி வக்ரம் அடையிறதுனால நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்து வக்ரம் அடையிறாரு. அப்ப ஒரு இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலனை கொடுத்துருவார் சனி. இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலனை சனி கொடுத்துருவார். சனிங்கிறது என்ன? யாரு? மெதுவான கிரகம், மந்தமான கிரகம், ஒரு ஸ்லோவான கிரகம், டெட் ஸ்லோ. சனினாலே வந்து பாருங்க, ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறக்கு அதிகமா டைம் எடுத்துக்கிற கிரகமே சனி தான். மற்ற கிரகங்கள்லாம் பாருங்க, வருட கிரகங்கள் குரு வந்து 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறது. ராவுக்கு ஏதோ 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. மற்ற கிரகங்கள்ல மாத கிரகங்கள் தான். சந்திரன் வந்து 2.25 நாள், ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறக்கு 2.25 நாள் தான். ரொம்ப ஸ்பீடு சந்திரன். ரொம்ப ஸ்லோன்னா சனி தான். 2.5 வருஷம். மெதுவான கிரகம், மந்தமான கிரகம், ரொம்ப ஸ்லோவா தான் நகருவார். ஒரு மனுஷனுக்கு சனி வந்து நல்ல பலன் கொடுத்தாலும் சரி, கெட்ட பலனை கொடுத்தாலும் சரி, அவர் மெதுவா தான் கொடுப்பார். எடுத்தோன்னே ஸ்பீடா கொடுத்துட மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமா நல்லது நடக்கிறவங்களுக்கு வந்து பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நல்லது நடக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டது நடக்குது, ஃபுல்லா அப்படியே கெட்டதாவே நடக்கும். நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அஷ்டம சனி அப்படிதான். 2023 ஆரம்பிச்ச சனி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆரம்பிச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனையில தான் இருக்கீங்க. கடகராசி நேர்கள், பூச நட்சத்திரக்காரங்க, புனர்பூச நட்சத்திரக்காரங்க, ஆயில்ய நட்சத்திரக்காரங்க எல்லாம் மன உளைச்சல் இருக்கீங்க. சரியான தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் கிடையாது. ஏன்டா வாழணும், என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த சனி வக்ரம் அடைகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அப்படியே ரிவர்ஸ், அப்படியே அப்படியே ஆப்போசிட்டா அந்த மெதுவான கிரகம், மந்தமான கிரகம் ரிவர்ஸா செயல்பட போறாருன்னு அர்த்தம். அப்ப இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலன் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவார். அப்ப 8ஆம் இடங்கிறது என்ன? கண்டம், அசிங்கம், அவமானம், விபத்து, துக்கம், துயரம், சோகம் எல்லாமே இந்த 8ஆம் இடம் தான். கவலை எல்லாமே இந்த 8ஆம் இடம் தான். பெரிய கடன், அறுவை சிகிச்சை, மருத்துவ செலவு எல்லாமே இந்த 8ஆம் இடம் தான். அந்த 8ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறதுனால அப்படியே ஆப்போசிட்டா கொடுப்பார். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த கெடுபலன்களை எல்லாமே சனி குறைச்சிக்க போறாருன்னு அர்த்தம். அவர் ஸ்பீடு வேகமா செயல்பட போறாருன்னு அர்த்தம். அப்ப 8ஆம் இடத்துல சனி வந்து வக்ரம் அடைகிறதுனால அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபில்டர் ஆக போகுது. சரிங்களா? ஃபில்டர் ஆக போகுதுன்னா கெட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு குறைய போகுதுன்னு அர்த்தம். அப்ப கவலையப்படாதீங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அற்புதமான காலகட்டங்கள். நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டங்களை முயற்சி பண்ணுங்க. வேலைக்கு ட்ரை பண்ணீங்களா, அந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கும். சொந்த தொழில் அப்படியே ரொம்ப மோசமா இருந்திருக்கும், வளர்ச்சி இல்லாம கடன் தொல்லை அதிகமா இருந்திருக்கும், வளர்ச்சி முன்னேற்றம் எதுவுமே இருந்திருக்காது. ஆனா இந்த காலகட்டங்களில் வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். வளர்ச்சி முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு அஷ்டம சனி உங்களுக்கு விலகிடும். இந்த 139 நாட்கள் நல்ல ஒரு காலகட்டம், நேரம் நல்லா இருக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 8ல் இருக்க சனி வக்ரம் அடைகிறதுனால இந்த தேவையில்லாத விஷயங்கள், இந்த பிரச்சனை இல்லாத போய் மாட்டினீங்க பார்த்தீங்களா, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு, வெளியே கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் சனி. சரிங்களா? சப்போர்ட் செய்வார், உதவி செய்வார் கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு 11லயும் உங்களுக்கு குரு இருக்காரு. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த தொழில சின்னதா பெரிய அளவுக்கு லாபம் இல்லைன்னா ஓரளவுக்கு லாபம் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. அந்த 3ஆம் இடத்துல இருந்த கேது குருவோட பார்வையில் இருக்காரு. குருவோட பார்வையில் இருக்கிறதுனால முயற்சி சக்சஸ் ஆகும்.
சரிங்களா? ஒரு மனசுல ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப நடந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகம் தான். சனி பயிற்சி தான் உங்களுக்கு சரியில்லை. இப்ப ராகு கேது பயிற்சி கூட ஓகே. கேது 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சாதகமான அமைப்பு தான். இப்ப இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். சரிங்களா? அப்போ முயற்சி பண்ணுங்க. விடாம முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரம் அடைகிறதுனால உங்க அந்த 139 நாட்கள் உங்க பிரச்சனையில இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர போறது அது உங்களால கண் கூட பார்க்க முடியும். ஏன்னா சனி ஒரு கெட்ட கிரகம், கர்மா கிரகம், கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி. போன ஜென்மத்துல என்ன பண்ணமோ அது இந்த ஜென்மத்துல இந்த அஷ்டம சனியில 7.5 சனியில அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த அஷ்டம சனி உங்களுக்கு அந்த ரிவர்ஸா இருக்கிறதுனால, ஆப்போசிட்டா செயல்படுறதுனால அந்த கெடுபலன்கள், அந்த கெட்ட விஷயங்கள், அந்த மோசமான விஷயங்கள் இதெல்லாமே சனி கம்மி பண்ண போறாருன்னு அர்த்தம். குறைக்க போறாரு. கெடுபலன்கள் கம்மியாகும். பயப்படவே வேண்டாம். சரிங்களா? ஒருத்தர் மனுஷனுக்கு கெடுபலன்கள், கெட்ட விஷயங்கள் கம்மியாச்சுனாலே அவங்களால சமாளிக்க முடிச்சிடும். சரிங்களா? சமாளிக்க போறீங்க. தைரியமா இருங்க. ஏன்னா தைரிய ஸ்தானத்திலையும் கேது இருக்காரு. அந்த குருவும் பாக்குறதுனால கண்டிப்பா மனசுல ஒரு தைரியம் கிடைக்கும். விடாம முயற்சி பண்ணுங்க. இந்த 139 நாட்கள் கடகராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். என்னென்ன ட்ரை பண்றீங்களோ, என்னென்ன உங்க வாழ்க்கையில நடக்காம இருந்ததோ, என்னென்ன தடங்களா இருந்ததோ, எதெல்லாம் எந்த விஷயத்துக்கு போராடினீங்களோ, அது எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தான் இந்த 139 நாட்கள். பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? உங்க ஜாதகத்துல கடகராசி, உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். சரிங்களா? அவர் 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி உங்க ராசிக்கு. உங்க லக்னத்துக்கு அவர் எத்தனாம் அதிபதி வருவார்? லக்னாதிபதி யாரு? சனி வக்ரமா இருக்காரா ஜாதகத்துல? நீங்க பிறக்கும் போது ஜாதகத்துல சனி நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, இல்ல குருவோட சுக்கிரனோட வளர்பிறை சந்திரனோட அந்த சுபகிரகங்களோட தொடர்புல இருக்காங்களான்னு பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆயுள கொடுக்கிற கிரகம் சனி, ஆயுள் காரகன், தொழில் காரகன் சனி. அப்ப சனி கெடக்கூடாதுங்க ஜாதகத்துல. கெட்டு போனா கூட மறைவு ஸ்தானத்துல இருந்த கூட ஒரு மறைவான மறைவு ஸ்தானத்துல இருந்தா கூட சில விஷயம் அவர் கொஞ்சம் பலமா இருக்கணும் அவரு. இப்ப 3, 6, 10, 11ஆம் இடம்னா உபஜயஸ்தானம். அந்த இடத்துல கூட இருந்து சுபகிரகங்களோட வீட்லயோ இல்ல நட்பு கிரகங்களோட வீட்லயோ இந்த மாதிரி இருந்தா சனி நல்ல விஷயங்கள் கொடுத்துருவாரு. கூட குரு சுக்கிரனோட தொடர்பு பார்வையில எல்லாம் இருந்தா சனினால கெட்டது பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சனி நல்லது மட்டுமே பண்ணுவார். அப்ப உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க. என்ன வயசுல இருக்கீங்க, உங்க ஏஜ் என்ன, இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், எந்த விஷயங்கள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நடக்கும், இதெல்லாம் நடக்காது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க சுய ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% துல்லியமா பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.